நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுரதா இருக்குது இல்லையா, ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சுரதா பற்றி நியூ புக், ஓல்ட் புக், ஸோ 2 புக்குமே வந்து கம்பைல் பண்ணி ஸோ மொத்தமாக வந்து ஒரே வீடியோவாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சுரதாவை பற்றி எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ்லேயே வந்து கவர் ஆயிரும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ சுரதாவுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன். ஸோ அவருடைய சிறப்பு பெயர் தான் வந்து சுரதா, சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா சுப்பரத்தின தாசன் என்பதன் சுருக்கமே சுரதா அப்படின்னு சொல்லி சுருக்கி வச்சுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மீது அதிகமாக வந்து பற்று கொண்டிருப்பார். அதனால தான் சுப்பிரத்தன தாசன் அவருடைய முழு பேரை சுருக்கி சுரதா அப்படின்னு சொல்லி சுருக்கமாக வச்சுருப்பார். ஸோ அவருடைய காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23/11/1921 வந்து இறந்திருப்பார். அவருடைய பெற்றோர் வந்து பாருங்கள் திருவேங்கடம் செம்பகம். ஸோ அவருடைய பெற்றோர் பாருங்கள். அப்புறம் சுரதாவுடைய நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுரதாவுடைய நூல்கள். இதெல்லாம் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருடைய நூல்கள்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சுரதா பிறந்த ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் தான் வந்து பிறந்திருப்பார். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தமிழறிஞர் பற்றி நம்ம படிக்கிறப்போ ஸோ அவங்க பிறந்த ஊர், அந்த ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சுரதாவுடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஓமைகளை பயன்படுத்தி வந்து நல்லா வந்து கவிதை எழுதுவார். அதனால தான் வந்து சுரதாவை வந்து நம்ம ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பார். ஸோ தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் வந்து இப்போது கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது வந்து இவர் வாங்கியிருப்பார். ஸோ கரெக்டாக பாருங்கள், சுரதா வந்து நிறைய விருது வாங்கியிருக்காரு. ஸோ எந்தெந்த யார் வந்து அவருக்கு என்னென்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா அவருடைய தேன்மலை நூல் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை விருது வந்து வாங்கியிருக்கும். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் பன்னிருந்த தமிழ் பாவலர்க்க தலைமை பாவலர். ஒரு பாரதிதாசனுடைய தலைமை மாணக்கராக வந்து விளங்கியிருப்பார். ஸோ நூற்றுக்கணக்கான தனிப்பாடல்களை வந்து பாடியிருப்பார். ப்ளஸ் வந்து திரையிசை பாடல்களையும் வந்து பாடியிருப்பார். ஸோ தேன்மலை நூலில் வந்து இயற்கை எழில் முதல் ஆராய்ச்சி வரை கிட்டத்தட்ட ஒரு 16 பகுதியில் வந்து கொண்டிருக்கும் அவருடைய தேன்மலை நூல் வந்து. ஸோ இயற்கை எழில் முதல் ஆராய்ச்சி வரை எத்தனை பகுதிகளை கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 16 பகுதியில் வந்து கொண்டு இருக்கும். சிக்கனம் என்ற பாடல் 8ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வந்து இடம்பெற்றிருக்கும். இவருடைய சிக்கனம் அந்த பாடல், அந்த தலைப்பில் எழுதின பாடல் வந்து ஸோ 8ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வந்து இடம்பெற்றிருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவருடைய இதழ்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ காவியம், இலக்கியம், விண்மீன், ஊர்வலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுரதாவுடைய இதழ்கள். அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுரதாவுடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தித்திக்கும் தமிழிலே முத்தாய் பாடல் செய்தவர், வினைச்சொற்களை வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பட்டையை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை. இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து யாருன்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா திருமணங்கள் வாழ்த்தும் போது ஸோ இதை மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ திருமண முறை பற்றி இது மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பாம்பெல்லாம் பூமியை பாதமாக பயன்படுத்தி கொள்கின்ற காரணத்தினால் பாம்புக்கு பாத பூ என பெயரிட்டிருப்பார். அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மியக்கல் என்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அதுவும் சோகம் தராதவன் அசோகன். இது சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சுரதா. ஸோ அவருடைய பாடல்கள் வரிகளும் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஸோ உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை. இந்த வரி வந்து சுரதா வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான். அப்போ சுரதா பற்றி ஓவராலாக வந்து கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.